நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பேமெண்ட் சேனல். நாம் தான் இன்றைக்கி இந்த ஆப்புக்கு தான் guys பார்க்க போகிறோம். இந்த ஐஸ்லாண்ட் ஆப் ட்ரிக் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம் guys. வாங்க வீடியோ உள்ள போகலாம். ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஆப் இப்படி தான், ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் guys இருக்கும். ஆப்போட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் guys. டவுன்லோட் பண்ணாத இருந்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்போ லாக்அவுட் பண்ணாமல் வச்சுருக்கேன். இருங்க guys, நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லித்தரேன். இந்த லாகின் ஆப்ஷன், ரெஜிஸ்டர் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ரெஜிஸ்டர் ஆப்ஷன் கொடுங்க. ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் லாகின் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நான் வந்து ரெஜிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு உங்கள் நேமு, மெயில் ஐடி, கரெக்டான நம்பர், பேடிஎம் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. இவனுக்குள்ளே இருந்தால் எனக்கு வேறு ரெஃபர் கோட் ஷோ அது போங்க. இதே மாதிரி நான் டிஸ்கிரிப்ஷனில் ரெஃபர் கோடு கொடுத்துருப்பேன். அந்த ரெஃபர் கோடை நீங்கள் போட்டால் தான் உங்களுக்கு சைனப் போனஸ்க்கான காயின்ஸ் கிடைக்கும். அடுத்து நான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டைம் இருந்தால் படித்து பார்த்து டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ரிஜிஸ்டர் ஆப்ஷன், ரிஜிஸ்டர் கொடுத்துக்கோங்க. அதில் உள்ளே வந்து நான் இப்படி தான் இருப்பேன். இதில் லேட்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் நீங்கள் ஸ்பின் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம், ஸ்க்ராட்ச் கார்டு மூலமாக ஏர்ன் பண்ணிக்கலாம், ஆஃபர் கம்ப்ளீட் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம், டெய்லி போனஸ் மூலமாக ஏர்ன் பண்ணிக்கலாம், மெகா போனஸ். வாங்க இப்போ நான் ஸ்பின் ஆப்ஷன் எப்படி ஏர்ன் பண்ணுங்க. இதுலேயே ஒரு ட்ரிக் இருக்குது. ஸ்பின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட்ஸ் வருது. அதுதான் இந்த ஒரே ஆட்ஸ் மட்டும் தான் கேஸ் மறுக்க ஒரு அதிகபட்சமாக கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பின் பண்ணுங்க. ஸ்பின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ 2 காயின்ஸ் வந்துருக்கு. இதில் ஒரு ட்ரிக் இருக்குது. இந்த ஆட் டு வால்னை கிளிக் பண்ணால் தான் ஆட் ஆகும். நம்ம வந்து டபுள் டைம் கிளிக் பண்ணுவோம். இந்த டபுள் டைம் கிளிக் பண்ணோன்னா பாருங்கள், மறுபடியும் ஆட்ஸ் வந்துருச்சு. 2 தடவை இப்போ இந்த காயின் இப்போ எனக்கு ஆட் ஆகிருக்கும். இந்த காயின்ஸ் ஆட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்து பாருங்கள். ஸ்பின் ஆப்ஷன் இப்படி தாங்க. இது வந்து ஒரு நாளைக்கு இதில் நம்ம இப்போ 10 ருபீஸுங்கிறதே ஈஸியாகவே ஏர்ன் பண்ணிக்கலாம். அதுக்காக ஸ்க்ராட்ச் கார்டு எப்படி ஸ்க்ராட்ச் பண்ணுங்கன்னு பாருங்கள். ஸ்க்ராட்ச் கார்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆட்ஸ் தான் இது அதிகமாக வரும் guys. ஆனால் தான் அந்த ஒரே ஆட்ஸ் தான் வரும். வீடியோ ஆட்ஸ் அவ்வளோ வராது, எப்போயாவது ஒரு வாட்டி தான் வரும். பாருங்கள், இந்த நான் ஸ்க்ராட்ச் பண்ணுவேன். ஃபஸ்ட் டைமாக 3 காயின்ஸு கிடச்சிருக்கு. இதில் வந்து 20 காயின்ஸ் வரைக்கும் கிடைக்கும். டபுள் டைம் இதையும் கிளிக் பண்ணியிருக்கோம் பாருங்க. கட் பண்ணதை அப்புறம் கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை காயின்ஸ் ஆட் சக்ஸஸ்ஃபுல்லி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஆஃபர் கம்ப்ளீட் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கிறது. ஆஃபர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆஃபர் ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆட்ஸ் தான் வருது. இந்த ஆப்பை ஏற்றினா காயின்ஸு இதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு, இதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு எல்லாம் வச்சு தருவாங்க. ஏற்றிக்கோங்க, டவுன்லோட் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இந்த டெய்லி போனஸ் தான் ரொம்ப பேருக்கு இருந்தீங்க எப்படி க்ளைம் பண்ணுதுன்னு. இந்த டெய்லி போனஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆட்ஸ் தான் ரொம்ப இருக்குது. கிளிக் பண்ணி ராங் கட் கொடுத்துக்கோங்க. அதாவது அதெல்லாம் கிளைம் போனஸ் கிளிக் பண்ணுங்கள். இதுக்காண்டி நம்ம இப்போ ப்ளே ஸ்டோரில் போய் 1 MB ஆப்னு சர்ச் பண்ணுங்கள். அங்கே அதை சர்ச் பண்ணுவாங்க. பாருங்க, இதில் நீங்கள் இது வரைக்கும் ஏற்றாத ஆப்பு 1 MB ஆப்பாக பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் ஏற்றிருக்கவே கூடாது. அப்போ நான் இந்த ஆப் ஏற்றுறேன் பாருங்கள். இன்ஸ்டால் கிளிக் பண்ணி வச்சா டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. இன்ஸ்டாலிங் ஆகிடும். பாருங்க, இந்த ஆட் டு வால்னு வந்துச்சுங்க. டெய்லி இதே மாதிரிக்கு 1 ரூபி 1 MB ஆப் உள்ளதாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏற்றதே ஏற்றாங்க பாருங்கள்.
ஆட்ஸ் வந்து ஆல்ரெடி ரிசீவ்டு டுடே போனஸ் டாஸ்க் டுமாரோ பாருங்கள். இதெல்லாம் டபுள் டைம் வந்து நம்ம வந்து 100 காயினை ஆட் பண்ண முடியாது மணிக்கு வந்துருச்சு. அடுத்து இதில் நம்ம ரெஃபர் பண்ணி ஏன் பண்ணிக்கலாம். ஒரு ரெஃபருக்கு 200 காயின்ஸ் வந்து தராங்க. ஏற்கனவே நான் வித்ட்ரா போட்டிருக்கேங்க. வித்ட்ராவில் அந்த உடனே அவங்களுக்கு காட்டுறேங்க ப்ரூஃபு காசுனா பாருங்க. இது எல்லாமே என்னோடய ரெஃபரல் போனஸு பார்த்துக்கோங்க. இதில் இந்த ஒரு ட்ரிக் இந்த ஏற்கனவே நான் ஆல்ரெடி 5 ரூபீஸ் வித்ட்ரா போட்டிருக்கேன். இன்னும் வரல காய்ஸ். இப்போ தான் போட்டேன். வந்த உடனே உங்களுக்கு அந்த ஒரு ஷார்ட் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். காய்ஸ் இந்த இதெல்லாம் ஃபேக் ரெஃபரல்ஸு எப்படி பண்ணுறதுன்னு பாருங்க தான் சொல்லித்தரேன் உங்களுக்கும். இதில் வந்து மினிமம் வித்ட்ரா வந்து 5 ரூபீஸ் தான். எனக்குள்ளே இருந்தால் ரெடி ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெடி ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்க ஆட்ஸ் தான் காய்ஸ் ரொம்ப வருது. இப்போ நீங்கள் வித்ட்ரா பண்ண போகிறீங்கன்னா 5 ரூபீஸ் வித்ட்ரா 2000 காயின்ஸ் 10 ரூபீஸ் வித்ட்ரா 1000 காயின்ஸுக்கு 5 ரூபீஸ் வித்ட்ரா. நீங்கள் வித்ட்ரா பண்ண போனால் அந்த எனக்குள்ள உங்களோட பேடிஎம் நம்பர் என்ட்ரு பண்ணி நீங்களும் அப்படியே வித்ட்ரா பண்ணிக்கணும் காய்ஸ். அதுக்கப்புறம் அவங்க இந்த ரெஃபர் கோடு வச்சு எப்படி அவங்களுக்கு அன்லிமிட்டடாக ஏன் பண்ணுங்க சொல்லித்தரேன். என்னோட வாலெட்டில் பாருங்கள் நல்லாவே பார்த்துக்கோங்க. ரீஃப்ரெஷ் பண்ணி விடுறேன். 309 காயின்ஸ் தான் இருக்குது பாருங்கள். இப்போ எங்கள் ஷேருங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேர் கிளிக் பண்ணால் தான் இன்னொரு நம்பருக்கு யாருக்காவது அனுப்பி விட்டு அங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்னோடய நம்பருக்கு இன்னொரு நம்பர் அனுப்பிடுவேன். இந்த பார்த்துக்கங்க அனுப்பிவிட்டோன்னா இந்த எனக்குள்ளே இதாக இருக்காருங்க. இந்த லிங்க் மட்டும் அப்படியே கையில் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இப்போ நீங்கள் ஐஸ்லாண்ட் ஆப் ட்ரிக்குள்ளே வாங்க. ஐஸ்லாண்ட் ஆப்புக்குள்ளே இந்த ஆப்பை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. வீடியோ லிங்க்காக டிஸ்கிரிப்ஷனில் விடுங்க. இப்போ இந்த குரோமை தட்டுக்கோங்க. எல்லா ஆப்புக்குமே இதாங்க. இந்த ஆப்பை பற்றி நீங்கள் பார்த்துட்டாலே எல்லா ஆப்பையும் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்களாவே. அந்த லிங்காக வந்தீங்கன்னா லிங்க் தட் காப்பின்னு இருக்குது. அப்படி காப்பி பண்ணால் 4 கிராம் பிடிச்சிங்கன்னா அங்கே பேஸ்ட்டுங்கிற மாதிரி இருக்கும். லிங்க் தட் இது காப்பி பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லாட்டா ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் ரொம்ப ப்ரொசீஜர் இருக்கும். அதனால் நான் இப்போ ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ப்ளே ஸ்டோரில் கொடுத்த ப்ளே ஸ்டோரை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு இந்த புதுசு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். இமெயில் அக்கௌண்ட் ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தாலும் வச்சுக்கோங்க. அது வேண்டாம். ஏன்னா புதுசாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதான் அப்போ அந்த சைனிங்கிறத கிளிக் பண்ணி நான் போய் புதுசாக எந்த ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு வந்துடுவேன். க்ரியேட்டாங்கிற அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. மை செல்ஃபுக்காக நீங்கள் மை செல்ஃப்னே கொடுங்க. இல்லை ஃபஸ்ட் டைம் வந்து ரொம்ப இதனாலும் கொடுங்க. ரேட்டு நான் ரேண்டமாக தான் கொடுப்பேன். இதில் உங்களுக்கு யூஸ் மொபைல் மாதிரி அதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கிடுங்க. உங்களுக்கு இந்த 2 ஆப்ஷனில் ஏதாவது போதுமா இல்லாட்டா புதுசாக வேறு பேரில் வேணும்னா க்ரியேட்டிவாக வேணும் அப்படிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து எனக்கு இதுவே ஒன்று போதும். அது நெக்ஸ்ட் கொடுத்துக்குவேன். அடுத்து பாஸ்வேர்டு வந்து ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. பாஸ்வேர்டு செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டுங்களை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா அது பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்கள். எஸ்ஐஎம் கிளிக் பண்ணிட்டு இதான் அவங்களோட மெயில் ஐடி. நீங்கள் இப்போ க்ரியேட் பண்ண மெயில் ஐடி. அடுத்து நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஐ அக்ரின்றது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அவருங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து அப்செட்.
அதுவும் வந்தால் இப்போ நம்ம லிங்க் தொட்டுள்ள வந்து அப்படியே நம்ம புதுசாக ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஆப்போட லிங்க்குள்ளே வந்துருச்சு. இதை இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் ஆகாது. அந்த ஹைவாக தான் காட்டிக்கிட்டு இருக்கு. அப்படியே இன்ஸ்டாலிங் வந்துருச்சு. அதை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதே அந்த ஆப் மணிக்காதான் ஃபஸ்ட்டு சொன்ன மணிக்காதான் அப்படியே ரிஜிஸ்டருங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ரிஜிஸ்டருங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அதே மணிக்கு நேம், இமெயில் ஐடி, பேடிஎம் நம்பர், பாஸ்வேர்டு, கம்ப்ளைண்ட் பேடிஎம் நம்பர், ரெஃபரல் கோடு உங்களோட இதில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ரெஃபரல் கோடு இந்த காட்டுற பாருங்க. நீங்கள் சென்ட் பண்ணி விட்டீங்கன்னா சென்ட் பண்ணி விட்டோன்னு இருந்தாலும் பார்த்தீங்களா கடைசியில் 6047ன்னு எனக்கு இருக்குது. அதே மணிக்கு உங்களுக்கும் ஒரு கோடு போவாங்க. அந்த கோடை இங்கே டைப் பண்ணுவேன். 6047 அதான் நான் இப்போ டைப் பண்ணிக்குவேன். இது எல்லாமே நம்ம வாரத்துக்கு ரேண்டமாக தான் கொடுக்க போகிறோம். நானும் என்ன பண்ண நம்பர் அடிக்க பாருங்க. 10 டிஜிட்டில் நம்பர் கரெக்டாக தான் இருக்குங்க. அப்படியே கால் பண்ணி 2 இதுக்குமே பேஸ்ட் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் ரிஜிஸ்டருங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கேப்ஸா சொல்லுவாங்க. இதெல்லாம் டிராஃபிக் லைட் கேட்டிருக்கு. இந்த ஓட்டருக்கு இருந்த மேலே கேப்ஸான டிராஃபிக் லைட் வெரிஃபைங்க கிளிக் பண்ணிடுவோம். பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே இப்போ என்ன மெயினாக பண்ணுவேன். அப்போ நம்ம வாழ்க்கையில் எத்தனை இருந்துச்சு? 309 காயின் இருந்துச்சு. இப்போ போய் பார்ப்போங்க. 509 காயின் ஆயிடுச்சு பாருங்கள். டேட்டு டைமு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இப்போ தான் 5/7/17/29. இப்போ நான் வீடியோ போட்டுக்கிறது 5:30 தான் இருக்குது. 1 நிமிஷம் தான் இருக்குது. அதனால் 1 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஆயிருக்கும். செகண்டு கணக்கில் இது வருது. இதில் எப்படி எடுத்துட்டா அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஆமாங்க, இதைத்தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ பார்ப்போங்க. டாட்டா பாய் பாய். ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ பேமெண்ட் ப்ரூஃப் வந்துருச்சுன்னா அந்த கிட்டா போட்டுருக்கேன் பாருங்க. இந்த வீடியோவில் பேமெண்ட் ப்ரூஃப் வந்துருச்சுன்னா உங்களுக்கு அடுத்த ஷார்ட் வீடியோவை போட்டு விடுங்க.